3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலன்னா? அதான் சொன்னேனேம்மா, ரொம்ப தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் கல்யாண யோகம் வர்றதுக்கு 4-5 வருஷம் ஆகும். ஐயோ, 4-5 வருஷம் பொறுத்தா? எம்மாடி, அதுக்குள்ள அவர் கிழவன் ஆயிடுவானே. அம்மா, ஜோசியர் சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இந்தாங்க. உத்தரவு வாங்கிக்கிறாராம், குட்டையை குழப்பி விட்டுட்டு. தீர்க்காயு சமஸ்து. ராசம், ஜோசியர் சொன்னதை கேட்டியா? உன் மகனுக்கு எப்படியாவது 3 மாசத்துக்குள்ள கல்யாண ஏற்பாட பண்ணிடு. எப்படி 3 மாசத்துக்குள்ள முடியும்? பொண்ணு பார்க்க வேணாமா? செலவு எவ்வளவு கிடக்கு? நம்ம கையிலயும் 4 காசு வேணும்ல. ஆடி என்னடி இவ புரியாதவளா இருக்கா? கல்யாணம்ங்கிறது ஒன்ன கட்டி என்ன கட்டி நடக்குமா? நீ ஆரம்பி, அது தன்னால நடக்கும். மாணிக்க இதுக்கு என்ன சொல்லுவானோ? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிட்டான்னா? சொல்லுவாண்டி, சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு வேணுங்கிறது எல்லாம் கிடைக்குதுல்ல அந்த சிங்காரி புண்ணியத்துல. மத்தவங்க மாதிரி கல்யாணத்துக்காக வேண்டி ஏங்கி போய் அலையிறான் அவன் புள்ள. அடி ராசம், இப்படியே அவனை விட்டேன்னா அவன் நாசமா போயிடுவான். அவனுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா கோயில் காலம் மாதிரி தறிகட்டு போய் ஊர் வெள்ளாமையிலாம் வாய வச்சு ஒண்ணுக்கு உதவாம போயிடுவான். எனக்கு கூட அதான் கவலையா இருக்கு. பரவாயில்லையே, நீ கூட அதை பத்தி கவலைப்படுறியே. நான் என்னமோ கண்டு காணாம இருந்துருவியோன்னு நினைச்சேன். நாம சொன்னா அவன் கேட்கணும்ல. ஆடி பைத்தியக்காரி, உன் புள்ள உன் மேல உசிரிய வச்சிருக்கான். நீ எண்ணெய தண்ணின்னு குடு, லொடுக்குன்னு எடுத்து பழக்குன்னு குடிச்சிருவான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தா அவன் தாங்கிக்கவே மாட்டான். நீதான் அழுது கெஞ்சி எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் புள்ள உனக்கு வேணும்னா ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு. இல்ல உன் புள்ள உனக்கு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிதம்பரம் சார், சார், நீங்க? என் பேர் கண்ணப்பன். சிதம்பரம் சாரை பார்க்க வந்தேன். அப்படியா? உள்ள வாங்க. வாங்க சார். உட்காருங்க. தேங்க்ஸ்மா. சார் இல்லையாம்மா? அப்பா வெளியில போயிருக்காக, இப்ப வந்துருவாங்க. இருங்க. வெயில்ல வந்திருக்கீங்க, தண்ணி. தேங்க்ஸ்மா. என்னம்மா தண்ணி இவ்வளவு குளிர்ச்சியா வாசனையா இருக்க? நன்னாரி வேர் போட்ட மண்பானை தண்ணி சார். தேங்க்ஸ்மா. வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுக்கு ரொம்ப இதமா இருக்கு. வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேண்டாமா. ஈஸ்வரா. அப்பா வர வரைக்கும் படிச்சிட்டு இருங்க. தேங்க்ஸ்மா. வாங்க வாங்க. வணக்கம் சார். எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் 5 நிமிஷம் ஆச்சு. நல்ல வெயில்ல வந்திருக்கே, ஏதாவது தாக சாந்தி கொடுத்தாங்களா? எல்லாம் உங்க பொண்ணு அமக்கலமா கவனிச்சுக்கிட்டாங்க. சரி சரி. ஒண்ணு இல்ல சார், அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியா இருந்தா வாங்கிட்டு போறேன்னு. அப்பவே ரெடி. சரோ, என்னப்பா? நம்ம கண்ணப்ப சார் டாக்குமெண்ட். தோப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் தானே? அதேதான். சார் என் பேரை சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு ரொம்ப சமத்தா வளர்த்துருக்கீங்க சார். ஏதோ ஆண்டவங்கிறவன் கெட்டிக்கார பொண்ணு. என்னை விட அவளுக்கு தான் எல்லாம் அத்துப்படி. எள்ளுன்னா என்ன பாருங்க, வந்தாச்சு என்ன. பாருங்க சார், நீங்க சொன்ன கண்டிஷன் அத்தனையும் போட்டுக்கிறேன். எல்லாம் பக்காவா இருக்கும், பாத்துக்குங்க. அதுக்கு தானே சார் உங்களை தேடி வர்றது. உங்க ஒர்க் எப்பவுமே 100% பர்ஃபெக்டா இருக்கும். சிதம்பரம் சார், நான் உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? இன்னும் கணக்கே பார்க்கலீங்க. பார்த்தது நானே வந்து வாங்கிக்கிறேன். அதுவும் சரிதான். காபி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிதம்பரம் சார். வெயிலுக்கு இதமா உங்க பொண்ணு தண்ணி கொடுத்தாங்க, அதுவே அமுதமா இருந்தது. சிதம்பரம் சார், உங்ககிட்ட ஒன்று சொல்லியே தேரணும் சார். பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார். உங்க பொண்ணுகிட்ட அவ்வளோ பாசம், மரியாதை, பணிவு, பொறுப்பு, இப்படி ஒரு பொண்ணு வீட்டில் இருக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சரோஷாவா? அவ எப்பவுமே இப்படித்தான். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பொறுப்பான பொண்ணு. இப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுங்க சார். தேட வேண்டிய அவசியமே இல்லைங்க. மாப்பிள்ளை ரெடி.
மூத்தவ தனத்துக்கு தான் நல்ல மாப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லுங்களேன். அவசியம் சிதம்பரம் சார். உங்க குடும்பத்துக்கு இந்த ஒத்தாசையை நான் செய்யாம இருப்பேனா? ஆமா, சரோவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கதா சொன்னீங்களே, மாப்பிள்ளை என்ன பண்றாரு? சரோசாவோட தாய்மாமே, பேரு போஸ், சோடா ஃபேக்டரி வச்சிருக்கிறேன்.